புதிதாக அரசியல் கட்சி துவங்கியிருக்கும் தமிழ் சினிமாவின் கதாநாயகன் கட்சியின் சிரிப்பு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்பவர் கொளத்தூரில் போட்டியிடப் போகிறாராம். விளக்கெண்ணையை நாக்கிலே தடவினாலும் தமிழ் உச்சரிப்பு தடுமாற்றம்தான் என்ற பேர்வழி. கதாநாயகன் கட்சியின் சிரிப்பு பொதுச் செயலாளர். கடலில மரவுரல் உருளுது பிறழுது, தேர் உருள தேங்காய் உருள, தேரடி மணி நுனி உருள, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமயிர், அடடா கடலாடி வெள்ளை கோழி கிழடல்ல மலடல்லவே என்பதை முழுமையாக மனப்பாடம் செய்து ஏதாவது ஒரு மேடையில் நின்று அவர் ஒப்புவிக்கட்டும். பிறகு பார்க்கலாம் அவர் கொளத்தூரில் நிற்பாரா படுப்பாரா என்று. என்ன பம்மாத்து வேலை! தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக களத்திற்கு வராத ஒரு கட்சி. அந்த கதாநாயகன் உழைத்து முதுகுபுறத்து எலும்புகளெல்லாம் முறிந்து போய் கூனி குறுகி கூப்பாடு போடவும் வடியில்லாமல் குன்னி கிடந்த குப்பனுக்காகவும் சுப்பனுக்காகவும் உரிமை குரல் எழுப்பி தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த இயக்கம் ஆலமரம். இந்த ஆலமரத்தை அசைத்து பார்க்க எத்தனையோ பேர் முயற்சித்தும் முடியாமல் அவர்கள் கண் உறக்கத்தில் மூழ்கி போய்விட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பேரியக்கம் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் வீறுகொண்டு பயணிக்கும் வெற்றி இயக்கம். எங்களை வழிநடத்த இனியவர் இளைய கலைஞர், நாளைய தமிழ்ச் சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவரின் கால்வழி நோக்கி கடும் பயணம் மேற்கொண்டு புஷி ஆனந்த் அல்ல, புஷி ஆனந்த் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் பாடம் கற்பிப்போம். திராவிடமும் தமிழும்